ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான நண்டு தொக்கு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக பட்டை, லவங்கம், மிளகு இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். பேன் வச்சுக்கலாம். இதில் இப்போது மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிளகுலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொடி பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். நான் எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சிடுவேன். 4 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளியை வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சதெல்லாம் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோம்பு, மிளகு, மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து அரைச்சிட்டோம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்துருங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இதை இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நண்டு நல்லா வேகட்டும். இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காரசாரமான நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.